வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை இதுவரைக்கும் 8 தான் வரவு தருகின்ற இடம். 2, 5, 8, 11 இதெல்லாம் தான் வரவு தருகின்ற இடம். அது சுபமாக மாறிச்சுன்னா நம்மளுக்கு ரெகுலராக வருமானம் வரும். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சனி பகவான். இதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 3 மாத காலங்கள் சங்கடங்களாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவு ஓரளவுக்கு சிம்மராசிக்கு பொருந்தும். என்னன்னா இந்த கணவன் மனைவி உறவில் தன்னுடைய நாக்கு, முக்கியமாக வாய், இந்த மாதிரி சொல் சார்ந்த விஷயம், நாணயம் என்று சொல்கிறோம் இல்லை, இந்த காது, மூக்கு, தொண்டை, கண் பிரச்சனை இது மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க அதிகப்படியாக. சிம்மராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா ஜோசிக்காரும் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து புரிஞ்சுங்க, இந்த காலம் உங்களுக்கு ஏற்புடைய காலமே. இது வரைக்கும் நீங்கள் வேலைக்கே போகலன்னா கண்டிப்பாக வேலைக்கு போகிறதுக்கான பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். நான் வேலையே விட்டுட்டுறேங்க, எனக்கு வேணாங்க, பிஸ்னஸ் வேணாம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கண்டிப்பாக கம்பெனிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த 2.5 வருஷம் கண்டிப்பாக உழைத்தே தீர வேண்டும். அடிமை தொழிலை நாம் செஞ்சே தீரணும். இல்லை நம்ம கம்பெனியில் நம்மளை வீட்டில் இருக்கிறவங்கள ஓனர் ஆகிட்டு நாம் ஒர்க் அவுட் பண்ணணும். வேலைகளை இருந்தவங்கெல்லாம் வேலைக்கு இல்லாமல் போனாங்கன்னா நாமளே இப்போ ஒர்க்கராக மாறுகின்ற காலம். ஓனராக இருந்து சொக்கா ஜாலியாக போட்டுன்னு போனதெல்லாம் முடிஞ்சு போய் வாட்சி கிச்சியமாக நம்ம கார் பக்கியமாக போனதெல்லாம் போய் இனிமேல் நாமளே ஒர்க் பண்ணாதான் நம்ம ஓனர் ஆக முடியுன்ற அளவுக்கு நம்ம மாற்றிட்டுருப்பேன். இந்த ட்ரைனிங் பீரியடே உங்களுக்கு போதுமானது. உங்களுடைய சங்கடங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் வரவு தருகின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குது, என்ன நெகட்டிவ் கொடுத்தா நெகட்டிவ் கொடுக்கும், பாசிட்டிவ் கொடுத்தா பாசிட்டிவ் கொடுக்கும். குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவருடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் மென்மை அடைந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை இதுவரைக்கும் சமம் இல்லாத அமைப்பை கொடுத்துருந்தா இனிமேல் சமமாக கிடைக்கும். ஐயா, வீடு கட்டாதவங்க இந்த சனி பெயர்ச்சியில் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக ஈடேறும். சிம்மராசிக்காரங்கள் கண்டிப்பாக உண்டு. ஐயா, நீ ஃப்ளாட்டோ கடனோ ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னா கூட அது கடனாக இருந்தாலும் அது உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகும். இவை அனைத்தையும் இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும். என்னென்னா தினமும் கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறணும் ஐயா. காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் 6 மணியில் 8 மணியில் இது வரைக்கும் 8 மணி நேரம் உழைச்சிங்கன்னா இனி 12 மணி நேரமும் உழைக்கின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். ஒரே வார்த்தை, வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும். வீண் அலைச்சல் இதை மாதிரி விஷயங்களை கொடுக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. தொழிலில் சில பேருக்கு நம்மளுக்கு இருந்து வந்த பிரச்சனை பேக்ரவுண்டில் போனது, திருப்பி டம்மி ஆகிட்டேன், நான் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலமாக இந்த அஷ்டமத்து சனியில் வைக்கும். என்னென்னா எப்பொழுதுமே எரிச்சல் தருகின்ற விஷயத்தை நாம் எடுத்து செய்கிற மாதிரி தனிமையில் வாழுகின்ற பாக்கியமெல்லாம் தன்னை பற்றி அப்பப்போ எப்போ பார்த்தாலும் நாம் ஏன் இப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கை தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக மாற்றும். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க. வாழ்க்கையில் வெகு தூரம் சென்று விட்டோம், ரொம்ப கடுமையான காலத்தெல்லாம் தாண்டிட்டோம்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஒர்க்கிங்கே பண்ணாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற சனிப்பெயர்ச்சி. அரசாங்க உத்தியோகமோ அரசியலோ எதுவானா இருக்கட்டும் ஐயா, இந்த சனிப்பெயர்ச்சி சிம்மராசிக்கு வேலை தருகின்ற சனிப்பெயர்ச்சியாக மாற்றெடுது. நிறைய பேருக்கு அஷ்டமத்து சனியில் தான் திருமணமே நடந்திருக்கு. அதனால் எல்லா விதமான நற்பலங்களையும் கொடுக்கும். கொஞ்சம் வீண் அலைச்சல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. பொறுமை, நிதானம், பிரதானம், முக்கியமாக வாக்குஸ்தானம், அடுத்தவரை பேசுறது, விமர்சனம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இந்த வாக்கு கொடுக்குறேன், நான் அவங்களுக்காக நான் ஜாமீன் போடுறேன், ஜாமீன் சார்ந்த விஷயம் இதெல்லாம் தயவு செய்து விட்டுடுங்க. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.